நவம்பர் 5 அதாவது இன்று நடைபெற்ற தாவேகாவோட பொதுக்குழு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் ஒரு தனியார் விடுதியில் அவங்களோட பொதுக்குழு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அதோட அப்டேட் நம்ம கொடுத்துருந்தோம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் பொதுக்குழுவில் என்ன பேசினார், நிர்வாகிகள்லாம் என்ன பேசினாங்க, குறிப்பாக தலைவர் விஜய் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க, நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷனாக வரும், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறப்பயே எல்லாருக்குமே தெரியும், கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க எந்த அளவுக்கு ஸ்பீடாக போனாங்களோ அது ஒரு வேகத்தடை மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதான் ஒரு உண்மையும் கூட. அதனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 மாதங்களாக மௌனம் காத்த தாவேகா எதனால் அந்த மௌனம் காத்தோம் அப்படிங்கிற இன்றைக்கி ஃபுல்லாகவே உடச்செறிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகப்படியாக பேசினாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆதவர்ஜுனா உணர்ச்சி பிளம்பாக பேசியிருந்தார். அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இருந்தாலும் நடிகர் விஜய் கிட்டத்தட்ட 18 நிமிடம் அவரோட உரை லாஸ்ட் 18 நிமிடம் அவரோட உரை போயிருக்கு. ஸோ அதை நம்ம ஷார்ட்டாக என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது கரூரோட சம்பவத்துக்கு அப்புறம் திமுக கட்சி தாவேகாவை ஒழிச்சிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மௌனம் காத்தது எதனால் அப்படின்னா எங்களோட உறவுகளை இழந்த துக்கத்தில் இருக்கோம், அதனால தான் இந்த மௌனம் காத்தோம். கண்டிப்பாக நீதியும் தர்மமும் சத்தியமும் நிலை கொண்டு மக்களாகிய சக்திகள்லாம் எங்கள் கூட இருக்கிறப்ப நாங்கள் எதையும் வெல்லுவோம், இதெல்லாம் ஒரு தடையே கிடையாது, இதை உடைத்தெறிந்துட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இதை கொடுத்துருந்தாரு. நெக்ஸ்ட்டு என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது தாவேகாவில் அமைதி காத்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பல வன்மம் சூழ்ந்துருச்சு, பல வன்ம அரசியல்கள் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஆதரவளித்த கட்சிகளை விட எதிர்த்த கட்சிகள் தான் அதிகம். அந்த தலைப்பில் பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா திமுக எங்களை அடியோடு அழிச்சிடலான்னு தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கெலாம் நாங்கள் என்றைக்கும் அடிமணிய மாட்டோம். நாங்கள் அமைதி காத்த நேரத்தில் பல வன்ம அரசியல் நடந்திருந்தது, அதை கண்டிப்பாக நாங்கள் தகர்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வச்சு எங்களை தாவேகா இதாக கொடுக்குது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதற்கான பதிலடியை மக்கள் கொடுப்பாங்க. மக்களுக்கு தெரியும் யார் அரசியல் என்ன எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு நம்ம புதுசாக எதுவும் சொல்லணும்னு தேவையில்லை. குறிப்பாக திமுக ஆட்சி பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு ஏற்ற ஆட்சியே இல்லை. மக்கள் அடியோடு மறந்துட்டாங்க. திமுக ஆட்சி அப்படிங்கிறது மக்கள் மனதில் மண்ணோட மண்ணாக புதைந்துருச்சு, தாவேகா மட்டும்தான் ஆளப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பை கொடுத்துருக்காரு. அதாவது கரூர் உட்பட 5 மாவட்டங்களில் நாங்கள் பிரச்சாரத்தை சந்திக்கிறப்ப அப்போதைக்கெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையும் புதுசாக நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா நாங்கள் கேட்குற இடத்த கொடுக்கறதில்ல, காருக்குள்ளேயே உட்காந்துருக்கணும், கையசைக்கக்கூடாது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே எந்த ஒரு தலைவருக்கும் கொடுக்காத கெடுபிடி எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதிகப்படியான ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அவங்க பண்ணுறப்போ அது கரெக்டாக இருக்குது, நாங்கள் பண்ணுறது தான் இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற காரணமாக அதாவது தாவேகா தரப்புலேருந்து என்ன சொன்னால், எங்கள் கட்சி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு வழிமுறை வகுக்க கொடுக்கணும். அதாவது பொதுவாக தேர்தல் பரப்புரையும் போது இந்த வழிமுறைகள்லாம் பாதுகாப்பாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையான வழிமுறையை உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் இது மூலிமா சொல்லியிருக்காங்க. அதாவது கோடிக்கணக்காக கொட்டி அறிவார்ந்த வழக்கறிஞரை வச்சு அவங்களோட கேஸை ரன் பண்ண திமுக, அதாவது என்னதான் ரன் பண்ணி இருந்தாலும் சத்தியமும் நியாயமும் நீர்மையும் எதையும் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி அதோட உச்சநீதிமன்ற தீர்ப்பு எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன் அந்த நீதிபதிகளுக்கெல்லாம் கொட்டுன்னு கொட்டி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா பொய்மூட்டைகள் தெரிவிக்கிறாங்கல்ல முதல்வர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா, முதல்வருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வரிசையாக முன் வச்சுக்கிட்டே இருந்தார் நடிகர் விஜய் அவர்கள். தனிநபர் ஆணையத்தை தொடங்கிய அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி உச்சநீதிமன்றத்தில் கொடுத்தது. அதாவது தனிநபர் ஆணையம் எதற்காக அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தக்க பதிலடியை உச்சநீதிமன்றம் ஆளுகின்ற திமுக அரசுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காரு. அதாவது 1972க்கு அப்புறம் திமுக அதுக்கு முன்னே திமுகவை வழிநடத்தின தலைவர்கள் எல்லாமே எங்களுக்கு நல்ல முறையாக தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க.
சொல்லப்போனால் 1972க்கு அப்புறம் திமுக வந்து இவங்கள்ட்ட, அதாவது கபடதாரிய இவங்கள்ட்ட வந்து சிக்கினதுனால ரொம்பவே வந்து மாறிடுச்சு. மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத போயிடுச்சு. இதுக்கப்புறம், அதாவது அந்த ஆண்டு முடிவுக்கு அப்புறம் கேட்குறதுக்கு ஒரு கேள்வி ஆள் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையிலும் தைரியத்திலையுமே வந்து திமுக இருக்கிறதாகவும், இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. எப்பொழுதுமே வந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார் என்ன அப்படின்னா, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து தீர்ப்பளிப்பாங்க, மக்கள் மத்தியிலேருந்து தீர்ப்பு வரும், மக்களாக பார்த்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு அறிவாலயத்தில் போய் ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். குறிப்பாக திமுகவோட நம்பிக்கை மக்கள் மனதில் மண்ணோட மண்ணாக புதஞ்சிருச்சு, அவங்க ஆட்சியில் நடக்காத செயல்களே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்களோட மனசில் வந்து பதிஞ்சிருச்சு. கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதுவிதமான அரசியலை நாங்கள் தொடங்குவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2020 மற்றும் 2020-26 சட்டமன்ற சிஎம் எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தெரியும், மக்களை வந்து யாரை வந்து நிப்பாட்டணும், யாரை வந்து கொண்டு வரணும், எந்த அரசியல் எப்படி இருக்குது. குறிப்பாக கபடதாரியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்லாம் சொல்லிட்டு பிஜேபி மற்றும் திமுக அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். குறிப்பாக எல்லா மீட்டிங்லையும் சொன்ன இந்த ரிப்பீட்டான ஒரு வேர்டு வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணுங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தாவேகா மற்றும் திமுக இவங்க 2 பேருக்கு மட்டும் நடக்கிற போட்டி, மற்ற கட்சிகளை வந்து நான் இழுக்கலை, இவங்க 2 பேருக்கு தான், குறிப்பாக 2 பேருக்கு மட்டும்தான் இந்த போட்டி நடக்குது. தமிழக வெற்றி கழகம் மக்களோட மக்களாக இணைந்து மக்களோட சக்தி நமக்கு இருக்கிறப்ப எதுவும் பயப்பட தேவையில்லை, கண்டிப்பாக நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், மக்கள் நம்மளோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உரையை வந்து முடிச்சிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவோட அப்டேட் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுலேயுமே வராது. ஏன் அப்படின்னா ஆக்கப்பூர்வமாக இது மாதிரி விஜய் எங்கேயாவது சொல்ல இருந்தாலோ இல்லை அவங்களோட மாவட்ட நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள்னு குறிப்பாக யாராவது சொன்னாங்க மட்டும்தான் தெரியும். அதனால் விஜயோட அப்டேட்ஸு, அதாவது நீங்கள் தாவேக்காவோட ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஜயோட அப்டேட்ஸ் வேணுமா, கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.